சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் சென்ஜன் லஹாங் செஸ் மாஸ்டர்ஸில் சுற்று 3லிருந்து ஒரு முக்கியமான ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அனீஷ் கிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. பிளாக் பீசஸ் வந்து நம்ம அர்ஜுன் எரிகேசி வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த கேமை நம்ம வந்து அர்ஜுன் எரிகேசியோட பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம கேம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ அதனால் கேம் வந்து நம்ம வந்து போர்டை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். வித் ஒயிட் பீசஸ் அனீஷ் கிரி வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை நைட் டு F6 இருக்குது. அதுக்கப்புறம் பான் டு C4 ஸ்பேஸ் கெயின் பண்ணுற டிப்பிக்கல் குயின்ஸ் பான் ஓப்பனிங்கோட ஐடியா. E6 போயிட்டு நம்ம நிம்சோ இண்டியன் ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறாரு. பட் அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் லைக் 2700 மேலே இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 9 out of 10 கேம்ஸில் இந்த நிம்சோ இண்டியனை அவாய்ட் பண்ணுறது தான் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்ஸ் வந்து நிம்சோ இண்டியன் டிஃபென்ஸ். அதனால் எய்தர் வந்து G3 இல்லை நைட் F3 இல்லை E3 இந்த மாதிரி வெயிட்டிங் மூவ்ஸ் மாதிரி விளையாடலாம். ஆர் ஈவன் நைட் F3 தான் மெயின் மூவ். பட் இவர் வந்து நைட் C3 விளையாடி நிம்சோ இண்டியனை வந்து இன்வைட் பண்ணுறாரு. ஸோ பிஷப் டு B4 E3. ஸோ E3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேசல் பண்ணிடுறாரு. ஸோ இதுதான் வந்து நம்ம நிம்சோ இண்டியனோட ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வேகமாக கேசல் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா சென்டரில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பிஷப் டு D2 வந்து இந்த நைட்டை வந்து அன்பின் பண்ணுறாரு. அன்பின் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு அர்ஜுன். ஸோ ஸ்ட்ரைக் பண்ண உடனே அவர் என்ன பண்ணுறாரு, A3 போட்டு பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போடுறாரு. ஜென்ரலாக இந்த மாதிரி பிஷப் வந்து டெவலப் ஆன போது இதுக்கப்புறம் இந்த நைட்டை வெட்டுறதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிஷப்பை E7க்கு கொண்டு வருவாங்க. சில கேம்ஸ் லைக் ஒரு 5 to 6 கேம்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு C3 ஆடிருக்காங்க. ஒரு 20 கேம் கிட்ட பிஷப்பை E7 வச்சுருக்காங்க. பட் இங்கே அர்ஜுன் வந்து வெட்டிடுறாரு. வெட்டதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு C3 வருது. இந்த பிஷப் இன்ட்டு C3யோட ஐடியா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் இந்த பிஷப் எப்போயாவது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை ஆகும். சப்போஸ் ஓப்பனே ஆகலை அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி யூஸ்லெஸ் பிஷப் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த கேம். ஸோ எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பான் டு B6 ஏன்னா லைட் ஸ்கோர் பிஷப்பை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபெயின்ஷோட பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. நைட் டு F3 நைட் டு E4. ஸோ நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. நைட் E4க்கு அப்புறம் குயின் டு C2 போகிறாரு. ஏன்னா இந்த இடத்துல E4 ஸ்கொயரில் பெரிய கண்ட்ரோல் வந்து ஒயிட்டுக்கு கிடையாது. அதனால தான் நைட் வந்து இமீடியட்டாக ஜம்ப் பண்ணுறாரு. ஸோ குயின் C2 வச்சு சின்னதாக ஒரு ப்ரெஷர் பண்ண மேபி பிஷப் D3 அதுக்கப்புறம் வந்து நைட் மேலே ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டிக்கல் மூவ் மாதிரி பிஷப் A6 வந்து விளையாடுறாரு. பிஷப் A6க்கு அதை எதுவுமே கண்டுக்கல அவர். பிஷப் நேச்சுரலாக அவர் எப்பவும் போல் டெவலப் பண்ணுறாரு. ஸோ பிஷப் டு D3 அண்ட் தென் நைட் டு D7. ஸோ இப்போது அவரோட முயற்சி என்ன அப்படின்னா, நைட்டுக்கு நம்ம நைட்டை சப்போர்ட் கொடுத்துடலாம் அப்படின்றது தான். இந்த பொசிஷனில் வந்து டாக்டிக்கலாக நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிஷப் இன்ட்டு C4. இப்போ பிஷப் இன்ட்டு C4 விளையாடிங்க அப்படின்னா B இன்ட்டு C4 தான் விளையாடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நைட் டேக் C3 விளையாடிட்டு தான் நீங்கள் இந்த பிஷப் வந்து வெட்ட முடியும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக வெட்டும் போது உங்களோட நைட்டுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால ஸோ இந்த இடத்துல சில டாக்டிக்கல் எரர்ஸ் நம்ம பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ நைட் டு D7 அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் E4 D டெக்ஸ் E4. ஏன்னா இப்போ நீங்கள் E4 பண்ண வெட்டினா நமக்கு வந்து C பண்ண வெட்டிக்கலாம். அது இல்லாமல் கேஸ்லிங்கும் நீங்கள் பண்ண முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல நைட்டை D2ல போட்டு நைட்டுக்கு அந்த பானுக்கு முக்கியமாக பாதுகாப்பு கொடுக்குறாரு. ப்ளஸ் E4 பானை நம்ம வெட்டுறதுக்கும் தயாராகிறாரு. ஸோ தயாரானால் இவர் என்ன பண்ணுறாரு, F5 வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணிடுறாரு. ஏன்னா கேஸ்லிங் பண்ணியாச்சு. எப்படினாலும் வந்து கிங் சைடு தான் நீ கேஸ்லிங் பண்ண போகிற, நமக்கு வந்து F5 விளையாடினா நமக்கு ரூக்கை லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. பட் ஆனால் இங்கே குயின் சைடில் வந்து கேஸ்லிங் பண்ணிடுறாரு அனீஷ் கிரி. குயின் சைடில் கேஸ்லிங் பண்ண உடனே பிஷப்பை திரும்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படின்னா B7க்கு ரீட்ரீட் பண்ணிடுறாரு. ரீட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா F4 வந்து விளையாடுறாரு அனீஷ் கிரி. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூவ் இந்த மூவ். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பிஷப்பை ஏன் பின்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஓப்பனிங்கில் சொன்னது தான். இந்த பிஷப் வந்து கேமை பார்க்கணும், அதாவது கிங் சைடை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பானை புஷ் பண்ணணும். அந்த பானை புஷ் பண்ணுறதுக்காக அவர் வந்து தயாராகிறாரு. அதனால தான் வந்து பிஷப்பை வந்து இங்கே மூவ் பண்ணுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பானை வந்து நம்ம வந்து புஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் பிஷப் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஸ்கொயரை வந்து நம்ம செக்யூர் பண்ணால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பிஷப்போட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, F4 ஆடுறாரு. ஏன்னா நம்ம வந்து என்பாஸ் ஆன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்பாஸ் ஆன் பண்ணால் இது வந்து மோஸ்ட்லி ஒயிட்டு தான் பெனிஃபிட்டு. காரணம் என்ன அப்படின்னா, G5 வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம அந்த பிஷப்பும் ஆக்டிவேட் ஆகிடும். தேவையில்லாமல் நம்மளே வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, நைட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. பொசிஷனை வந்து ஓப்பன் பண்ண விரும்பலை. ஸோ நைட் F6 விளையாடுறாரு. ரூக் H G1 ப்ரிப்பேரிங் டு பிரேக் பான் டு G4. ஸோ B5 வந்து விளையாடுறாரு. இவர் வந்து பானை சாக்ரிஃபைஸ் பண்ணியாவது நம்ம வந்து பொசிஷனை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பான் டு D5 ஃபைனலாக வந்து அவர் பொசிஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு.
ஸோ ஃபஸ்ட்டு டேக்ஸ் D5, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா G4. இந்த பொசிஷனில் C into B5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு மூவாக இருக்கும். ஏன்னா ஓகே இப்போ வந்து பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து C பானை வந்து அட்வான்ஸ் பண்ணுவாங்க, அப்போ தான் வந்து C5ல ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் அட்லீஸ்ட் நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் வந்து நைட்டுக்கு சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் கேமில் வந்து அவர் G4 போகிறார். ஏன்னா அதான் வந்து அவருடைய இனிஷியல் பிளான். ஸோ இனிஷியல் பிளான் G4 படி போகிறாரு. அதுக்கப்புறம் F into G4, F into G4க்கு அப்புறம் திரும்ப C into B5 விளையாடுறாரு. இந்த இடத்துல C into B5க்கு அப்புறம் அர்ஜுன் வந்து C5 போயிட்டு திரும்ப பொசிஷன் ஓப்பன் பண்ணலாம் பார்க்குறாரு. ஸோ அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, திரும்பவும் பரவாயில்ல நம்ம வெட்டிக்குவோம், வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அந்த பானையை வெட்டுறாரு. வெட்டி C5ல ஓப்பன் பண்ணுறாரு. ரொம்ப டேஞ்சரான பொசிஷன் ஆக்சுவலாக ஒயிட்டுக்கு இது. காரணம் என்ன அப்படின்னா, குயினு கிங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபைலில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் அட்டாக் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ நைட் டு C4 வந்து போயிட்டு இந்த பின்னை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாரு. ஸோ குயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரூக்குக்கு நேராக இருக்குது, இந்த பானோட பின் அட்வான்டேஜ் எடுத்து நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. ரூக் C8 வந்ததுக்கப்புறம் நைட்டுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கிறாரு, நைட் டு E5. ஸோ சூப்பரான ஒரு அவுட் போஸ்ட் ஃபார் த நைட். ஸோ நைட் E5க்கு அப்புறம் பிஷப் டு D7 போட்டு அந்த பானுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாரு. கிங் B1, அதுக்கப்புறம் பிஷப் F5. எப்போயாவது நமக்கு வந்து இந்த பிஷப் வந்து ஓப்பன் ஆகும், அப்போ நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஷப் வந்து F5ல வச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்கொயர்ஸ் வந்து அவர் இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் பிஷப் இங்கே வந்து கொண்டு வராரு. ஸோ பிஷப் F5, குயின் டு D2 வந்து போயிடுறாரு, குயின் டு B6. ஸோ ஆல்ரெடி குயினை வந்து டெவலப் பண்ணி குயின் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பிஷப் டு D4 போட்டு குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ வந்து லாஸ்ட் ஃபியூ மூவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அனிஷ் கிரியோட பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிஷப் D4 வந்ததுக்கப்புறம் குயினை வந்து B7 போயிடுறாரு. H3க்கு அப்புறம் பான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. திரும்ப H5ல ஓப்பன் பண்ணி எப்படியாவது நம்ம அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எந்த அட்டாக்கும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியமாக வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பானையும் வெட்டிடுறாரு. ப்ளஸ் அந்த பான் வந்து பாதுகாப்போட அது பாஸ் பானாகவும் இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக அமையும் சப்போஸ் ஒயிட் இந்த அட்டாக்ல சக்சீட் ஆகலை அப்படின்னு சொன்னாக்கா. ஸோ ரூக் டு G5 போயிட்டு அன்டிஃபெண்டாக இருக்கக்கூடிய பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. இதை வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி மூவ்ஸ் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளோட கேம்ஸ்லேயும் நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ நைட்டை வந்து E8க்கு கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் G7 ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிஃபெண்டர்ஸ் வந்து வந்துட்டாங்க, இன்க்ளூடிங் த கிங். ஸோ குயினுமே வந்துட்டாங்க. இப்போ ரூக்கு வந்து இங்கே பாதுகாப்பு கொடுக்குது. தேவைப்பட்டால் நம்ம நைட்டை D6 கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம C4 ஸ்கொயர் கூட போகலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரூக்கை டபுள் பண்ணி நம்ம பரவாயில்ல ப்ரெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாரு. ரூக் டு C7 போயிட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் வந்து 3 டிஃபெண்டர் ஆட் பண்ணிட்டேன், இனிமேல் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நைட் டு G4க்கு அப்புறம் இங்கே ஒரு பெரிய த்ரெட்டு கிரியேட் பண்ணுறாரு, டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த இந்த பின் இருக்குது இல்லைங்களா. நைட் H6 போயிட்டு இந்த பிஷப்பை வின் பண்ண பார்க்குறாரு. ஸோ குயின் டு A6 போயிட்டு அந்த ஸ்கொயரை காட் பண்ணிடுறாரு. ஸோ குயின் டு H2 பானை ரெக்கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் இன்ட்டு G4 விளையாடுறாரு. ஸோ பிஷப் இன்ட்டு G4, அதுக்கப்புறம் ரூக் 5 takes G4. இந்த பொசிஷனில் ரொம்ப ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தோணும் ஏன் இந்த ரூக்கால் வெட்டலை, ஏன்னா இதுதானே இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ரூக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இதால் வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். என்ன பிரச்சனை அப்படின்னா, குயின் டு C8 வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ஃபார்ம் பண்ணி செக்மேட் த்ரெட்டன் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட பிளான் படி இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா இட் இஸ் மேட் இன் 4. ஜஸ்ட் நம்ம ஒரு ரூக்கை லிஃப்ட் பண்ணுறதுனால நமக்கு பேக் ரேங்க் வீக் ஆகுது அப்படிங்கிறத உணர்றதுக்காக தான் இந்த வேரியேஷன். ஸோ ரூக் 5 takes G4, அதனால் நைட் F6 த்ரெட்டிங் த ரூக். ஸோ ரூக்கு திரும்பவும் பின்னாடி போயிடுது. ரூக் F8 போயிட்டு டபுள் பண்ணிடுறாரு ரூக்கை. அவருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ த்ரெட்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சில வேலைகளில் குயின் டு D3 செக் ஃபாலோட் பை ரூக் C1 செக் அண்ட் தென் குயின் C4 செக் மேட், அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது. பட் ஓகே, பிஷப் டு G2 இந்த லைன் தான் நீங்கள் ஆக்சுவலாக கேமில் நடந்தது என்னமோ அதை தான் பார்ப்போம். பான் டு F5க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு H5 வந்து விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் அந்த வேரியேஷனை உணர்த்துறதுக்கு நம்ம குயின் டேக்ஸ் H3 கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல நம்ம வந்து ரூக் டு C1 செக் வந்து விளையாட முடியும். ஸோ ரூக் டு C1 செக் அதுதான் வந்து ஆக்சுவலாக கேமில் நடக்கும், நம்ம கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ பான் டு F5, பான் டு H5க்கு அப்புறம் குயின் இன்ட்டு H3 விளையாடுறாரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அனிஷ் கிரியோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் த கேம்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃப்ளாலஸ் கேம். ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ துல்லியமாக இங்கே ஆடிக்கிட்டு இருக்காங்க. பட் கடைசியாக இந்த குயின் டெக்ஸ் H3 வந்து பார்த்திங்கன்னா பிளண்டர் ஆகிடுது. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பேக் ரேங்க் ப்ளஸ் கிங் பொசிஷன் வந்து வீக்காக இருக்கிறது, ப்ளஸ் இந்த குயின் அக்சஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்கொயர்ஸ்லாம் ரொம்ப வீக் ஸ்கொயர்ஸாக இருக்கிறதுனால இங்கே வந்து மேட்டிங் பேட்டர்ன் இருக்குது. ஸோ 33வது மூலம் ஒரு பிளண்டர் பண்ணிடுறாரு. ஃபாலோ அப் மூவ்ஸ் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுனா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு சின்ன ரிமைண்டர் என்ன அப்படின்னா, நம்ம வாரம் நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு ரிமைண்டர் தான் இது. ஸோ இந்த வாரமும் நம்ம 17ஆம் தேதி சண்டே நம்ம கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ விருப்பப்பட்டால் நீங்களும் வந்து கலந்துக்கலாம்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிளப் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கிளப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, புக்கு படிக்கிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா 7 to 9 அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இப்போது கேமை கண்டினியூ பண்ணுவோம். ரூக் டு C1 வந்து செக்கு, ஃபாலோ அப்பு. இதுதான் ஃபஸ்ட்டு மூவ், எல்லாருக்குமே ஃபோர்சிங் மூவ் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரூக் டேக் C1, டெம்பரரி ரூக் சாக்ரிஃபைஸ், அண்ட் தென் குயின் D3 செக், அதுக்கப்புறம் கிங் A2, அதுக்கப்புறம் ரூக்கை வெட்டிடுறாரு. இப்போ என்ன த்ரெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பொசிஷனில் ஓகே குயின் டு C4 செக் அண்ட் தென் குயின் டு C2 செக் மேட்டு, ரூக் குயினால் பிஷப்பால் பிளாக் பண்ணி குயின் B1 செக் மேட். இதுதான் வந்து இருக்கிறதுல இங்கே இருக்கக்கூடிய த்ரெட்டு. இதனால் இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்கக்கூடிய மூவ் பெஸ்ட் மூவ் ரூக் டு G2. அவர் விளையாடுனதுமே பெஸ்ட் மூவ் தான். பட் அப்படி இருந்துமே இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ண முடியல. ஏன்னா குயினோட மிஸ்பிளேஸ்மெண்ட் தான் அதுக்கு காரணம். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரா, கேமில் வந்து ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணி ட்ரிக் பண்ணுறாரு. ஏன்னா இந்த சாக்ரிஃபைஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா ஒன்று கேம் வந்து ட்ரா பண்ணலாம், அப்படின்னா வந்து ஒயிட் கேமை வின் பண்ணலாம். எப்படின்னா குயின் G3 செக் வைக்கலாம், கிங் F8 போனதுக்கப்புறம் திரும்ப குயின் டு D6 செக் வைக்கலாம், கிங் F7 வந்தீங்க அப்படி சொன்னால் குயின் E6 செக் வச்சு அந்த பீஸை வந்து வெட்டலாம் செக்கோட. அப்படி வெட்டும்போது அதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த இடத்துல நீங்கள் கிங்கை F7 மட்டும் தான் கொண்டு போக முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து G7 போனீங்கன்னா இட் இஸ் மேட் இன் 2. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து செக்காக வந்து வைக்க முடியும். ஓகேங்களா. ஸோ கிங் டு E8, குயின் E6 செக், கிங் டு D8, அதுக்கப்புறம் குயின் டு G8 செக், இப்படி பர்பச்சல் செக் வச்சு கேமை ட்ரா பண்ணிடலாம். அதனால் இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணால் இந்த மாதிரி நடக்கும். அக்செப்ட் பண்ணுறதுக்கு பதில் அதே நேரத்தில் இங்கே வெட்டும்போது ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது சரியான மூவ். ஏன்னா இங்கே வந்து நம்ம அக்செப்ட்டும் பண்ணலாம், F8ம் விளையாடலாம், H8ம் விளையாடலாம். இப்போ நீங்கள் H8 விளையாண்டிங்கன்னா கூட யூ ஆர் லூசிங் த கேம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பொசிஷனில் ரூக் டு B7 வந்து விளையாட முடியும். மேட்டை நம்ம வந்து இங்கே கார்ட் பண்ணுறோம். ஸோ முக்கியமாக எக்ஸாம்பிள் நீங்கள் குயின் B1 செக் வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து கிங் வாக் பண்ணலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திரும்பவும் நீங்கள் குயின் டு D3 செக் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து கிங்கை வந்து B4 கொண்டு போயிட்டு அப்படியே நம்ம வந்து மேலே கொண்டு வந்துடலாம். ஃபாலோ அப் செக்ஸே இருக்காது. அதுக்கப்புறம் ஒயிட் இஸ் வின்னிங் திஸ் கேம். இது வந்து கிங்கை H8 கொண்டு போனான். அதனால தான் இங்கே சரியான நகர்வான கிங் F8 வந்து சூஸ் பண்ணுறாரு அர்ஜுன் எரிகேசி இந்த டைம் ப்ரெஷரில் கூட. ஏன்னா அவருக்கு 5 நிமிஷம், கிரிக்கு 5 நிமிஷம், அர்ஜுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் இருக்குது. இன்னும் டைம் கண்ட்ரோலை ரீச் பண்ணலாம். 36வது மூவ் தான் இது. ஸோ A4 வந்து விளையாடுறாரு. A4க்கு அப்புறம் சிம்பிளாக குயின் டு D1 விளையாடி ஒரு குவாய்ட் மூவ் வந்து விளையாடுறாரு. ஸோ குவாய்ட் மூவ் செஸ்ஸில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ குயின் டு D1 விளையாடி அதை பண்ணுறாரு. த்ரெட்னிங் மேட் இன் 1. ஸோ இதை தடுக்கிறதுக்கு B3 வந்து விளையாடுறாரு. B3 விளையாடுறதுக்கப்புறம் ரூக் டு C2 செக் வைக்கிறாரு. செக் வச்சதுக்கப்புறம் கிங்கவே மூவ் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் நீங்கள் பிஷப்பால் பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல நம்ம குயின் டு D2 வச்சு செக்மேட்டை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபாலோ அப்புக்கு பெருசாக செக்கிங் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் சாக்ரிஃபைஸ் மட்டும் தான் பண்ண முடியும் டு ஜஸ்ட் டிலே த மேட். அதனால் அவர் கிங் A3 ட்ரை பண்ணுறாரு. பட் ஃபைனலாக வந்து 39வது மூவில் டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி A5 வந்து விளையாடுறாரு. இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அனீஷ் கிரி வந்து பார்த்திங்கன்னா தோல்வி வந்து ஒத்துக்கிறாரு. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மேட்டை தடுக்கிறதுக்கு பெஸ்ட் மூவ்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போது ஆக்சுவலாக ரூக் டு G2 வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் மூவ் கிடையாது. அதுதான் டிஃபென்ஸ்க்கு நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருந்தோம். ரூக் டு G2. ஸோ ரூக் டு G2 அதுக்கப்புறம் குயினால் செக் வச்சு பிளாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செக்மேட் பண்ணிடலாம். அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம வந்து ஓகே அதில் நிறையா மூவ்ஸ் வின்னிங் மூவ்ஸ் தான், நம்ம அதை கண்டினியூ பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் G7 வந்து அனீஷ் ஆடினாரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ரூக் டு G2 விளையாடினா என்ன இருக்கும்? ரூக் டு G2 விளையாடினா குயின் டு D1 அதே குவாய்ட் மூவ் விளையாடலாம். ஸோ ஜஸ்ட் கவர் த எஸ்கேப் ஸ்கொயர் ஃபார் த கிங் அண்ட் தென் ரூக் டு A1 வந்து செக்மேட்டு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு B3 ஆடி இருப்பீங்க. இப்போ நம்ம ரூக் டு C2 செக் விளையாடலாம். பிஷப்பால் பிளாக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பான் டு D4 விளையாடலாம். ஏன்னா பான் டு D4க்கு அப்புறம் நீங்கள் D4 ஆடினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரூக்கை வந்து ட்ரேட் பண்ணணும். டைரெக்டாக நீங்கள் புஷ் பண்ணுங்கள், இட் இஸ் ஈக்குவல் கேம். ஸோ ரூக்கை ட்ரேட் பண்ணிவிட்டு பாஸ் பண்ண ப்ரொமோட் பண்ணிடலாம். ஸோ இதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனும் ரீசனபிள் பொசிஷன் தான். பட் கேமில் ரூக் டெக்ஸ் G7 ஒரு ட்ரிக்கி மூவ் வந்து அனீஷ் ட்ரை பண்ணுறாரு. பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் வந்து என்ன சொல்கிறது அதுலேருந்து தப்பிச்சு வந்து அழகாக வந்து மேட் பண்ணிடுறாரு. மேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ரூக் டு G2 குயின் C1 பிஷப் பிளாக்ஸ் அண்ட் தென் குயின் டெக்ஸ் B2 செக்மேட். ஸோ இந்த ஒரு ஃபாலோ அப் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த அனலைசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம 2700chess.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் ஒரு தேவையில்லாம விளம்பரங்கள் தான் வரும். பட் ஓகே,
இங்கே வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே கிளியராக போட்டிருப்பாங்க. இப்போதைக்கு அர்ஜுன் எரிகீசி தான் வந்து இந்தியாவோட நம்பர் 1. நம்ம வந்து சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் உடனே ஒரு கேம் வந்து தொடர்ந்து அடுத்த நாளே வந்து ஒரு கேம் வந்து தோத்துருந்தார். அதை தோத்ததுனால திரும்ப அவர் பின்னாடி போயிட்டார். பட் அதுக்கப்புறம் திரும்ப வின் பண்ணதுனால ஆக்சுவலாக வந்து சென்ஜன் லாங்காங்கில் இவர் வந்து டை ஆகிருக்கிறாரு ஃபஸ்ட் பிளேஸ்க்கு. டை பிரேக்கில் தேர்டு பிளேஸ். பட் பாயிண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் பாயிண்ட்ஸ் தான் எடுத்துருக்கிறாரு. ஸோ 5.5 ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. 4 ரேங்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் சார் வந்து 11th பிளேஸில் இருக்கிற வேர்ல்டு நம்பர். பட் இந்தியாவோட நம்பர் 1 இப்போதைக்கு அர்ஜுன் எரிகேசி தான். இது வந்து இந்த மாதம் முடிகிற வரைக்குமே கண்டிப்பாக வந்து இது தொடரும் அப்படிங்கிறது தான். அதாவது ரேட்டிங் அடிப்படையில் லிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா ஃபிடே, அந்த லிஸ்ட்லேயும் அர்ஜுன் எரிகேசி நம்பர் 1 வந்து வருவார் அப்படிங்கிறது தான். ஏன்னா மற்ற பிளேயர்ஸ்க்கு குகேஷ்கோ இல்லை பிரகுக்கோ இந்த மாதத்தில் எந்த டோர்னமெண்ட்டும் கிடையாது. ஏன்னா அடுத்த மாதம் முக்கியமான டோர்னமெண்ட்டான கேண்டிடேட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நெக்ஸ்ட்டு இந்தியாவோட நம்பர் 1 லிஸ்டடில் கண்டிப்பாக அர்ஜுன் எரிகேசி வந்து வருவார் அப்படிங்கிறது தான் ஏப்ரல் 1. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.